ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது முதல்ல கிரகங்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சற்று அலசுவோம். அதாவது கும்பத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, அவருக்கு 180 டிகிரியில அப்படியே சிம்மத்துல கேத்து இருக்கிறார். கேத்து பகவான் ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய போராட்டத்தில் இருக்கிறாரு. கேத்து பகவான் பூரத்துல இருக்காரு. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஆகிய உத்திராட்டாதில மீனராசில இருந்திருக்கிறாரு, வக்கரத்தில் இருந்திருக்கிறார். தேவகுருவாகிய சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்த சுக்கிர பகவான் 26ஆம் தேதி மிதுனத்துக்கு செல்கிறார். அங்கே ஏற்கனவே தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதி அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானோட இந்த குரு பகவான் இணைகிறார். 2 பகை கிரகங்கள் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறது, 2 குருமார்கள். சூரியன் புதன் ஒரு அற்புதமான காம்பினேஷன்ல கடகத்தில் இருக்கிறது. சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறதுனால ஆடி மாதமாக சொல்லப்படுகிறது. 16ஆம் தேதி அவர் சிம்மத்துக்கு செல்லும் போது ஆவணி மாதம் வரும். ஆக சூரிய பகவான் புதனோட இணையும் போது புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார். புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால அஸ்தமன தோஷத்தில் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. தொடர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த கேத்து, அதாவது செவ்வாய் பகவான், செவ்வாய் கேத்து காம்பினேஷன் பார்த்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிறைய போர்கள் யுத்தங்கள் சம்பந்தம் இல்லாத, ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், கேத்தோட இணையும் போது அது இன்னும் அந்த ஒரு கிரகத்தை தூண்டிவிடும். அதுதான் செவ்வாய் பாம்பு கிரகங்களை பிடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு அவர் கன்னிராசிக்கு வந்துகிறார். ஸோ செவ்வாயில் கேத்து இருக்கிறார். கேத்து சிம்மத்தில் இருக்கிறது. மறுபடியும் 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் சிம்மத்துக்கிட்ட, அதாவது கேத்துக்கிட்ட சிக்குகிறார். இதுதான் கிரகத்தினுடைய நிலைகள். இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு கிரக சுழற்சியில மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு இப்படி வளர்ச்சி கொடுக்கும் என்றதுதான் பொதுவாக நம்ம பார்க்கும்போது 3 பிரதான கிரகங்கள், ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேத்துகள் சிம்மத்திலையும் கும்பத்தில் இருக்கிறது. மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் மிதனத்தில் இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோகங்கள் வரப்போகிறது, கிரகங்களுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகளை எந்தெந்த ராசிக்கு நமக்கு யோகம் தரும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் நகரும் போது அந்த நகர்வுகள் என்பதை ராசிக்கு எத்தகையான வளர்ச்சி தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது என்றது பற்றி நாம் ஒவ்வொரு ராசியை அலசி பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்துல அதிருஷ்டமான அமைப்புகள், காரணம் என்றால் சூரிய பகவான் வலிமையான நிலையில் இருப்பார். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சூரியன் சிம்மத்தில் சூரியன் பலமாக இருக்கும்போது எல்லா வகையான வலிமை, ஏன்னா சூரிய பகவான் ஒரு பிரதான ஒரு நவகிரகங்கள்லேயே தலைமை தாங்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அதனால தான் சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றது என்பது மிக சிறப்பு. அது 16ஆம் தேதி வரை. 16ஆம் தேதி ஒரு ஆகஸ்ட் மாதத்துல எத்தகையான யோகங்கள் 12 ராசிகள் பெறப்போகிறார்கள் என்றது அலசி ஆராய்வோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல எத்தகையான மகத்தான் நன்மைகள் நடக்க போகிறது என்றது நம்ம பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம் புத பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால புத பகவான் 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கிறார். ஸோ எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது ஏற்படும். புதன் வக்கரம் அடைகிறதுனால வேலைகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். ராசிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதன் வழியாக குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரலாம். அஷ்டமத்தினை பார்ப்பதனால எதிர்பாராத, ஆனால் அஷ்டமத்தில் அவருடைய சொந்த வீட்டுன்னு பார்க்கறதுனால எதிர்பாராத ஒரு நன்மைகள் என்பது நடக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. ஆக கன்னிராசிகளுக்கு யோகக்காரக்கனாகிய சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். மிகப்பெரிய அதிருஷ்டம். 10ல் குரு பதவி பறிப்பாரா, பதவி கொடுப்பாரா? நிறைய பேருக்கு 10ல் குரு பதவி பறிப்போன்ற ஒரு கதை இருக்கு. அது நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. ஜென்ம ஜாதகத்துல குரு உங்களுக்கு பலமா இல்லாத பட்சத்துல நடக்கும். பலமா இருந்த பட்சத்துல யோகம் தரும், பதவி பறிக்கப்படாது, யோகம் தரும். ஆக 10ல் பதவி யோகம் இருந்துன்றது எல்லாத்துக்கும் அது பொருந்தாது.
10ஆம் வீட்டு குரு பகவான்ற கோச்சார ரீதியாக வரும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள். காரணம் என்றால் 2ஆம் வீட்டுன்னு பார்க்காரு. 2ஆம் வீட்டுன்னு பார்க்க தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். உங்கள் வாக்கு வல்லமை பெறுகிறது. குடும்பத்தில் ஒரு நிறைய செல்வங்களுக்கு தேடி வருகிறது. உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயிர்கிறது. அப்போ நீங்கள் பதவி இல்லாமல் எப்படி வரும்? ஆக பதவி பறி போகாது. அது நம்ம அந்த ஒரு சூக்ஷ்மத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறது. 4ஆம் இடம் வீடு, வாகனம், வண்டி எல்லாம் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு காத்திருக்கிறது. தொட்டது பூரா சிறப்பாக இருக்கும். நடித்த எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் அம்மா உடல் ஆரோக்கியம் நல்ல சீராகும். எல்லா வகை நன்மை. அது மட்டும் 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்கள், வீடுகள் எது வாங்கலாம் எதிர்பாராத தனயோகம் என்பது அதிருஷ்டம் என்பது ஏற்படும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 6ஆம் இடத்தையும் பார்க்கும்போது நோய் நொடிகள்லேருந்து விடுதலை. 6ல் ராகு மகாதன யோகம் கன்னிராசினர்களுக்கு ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறது. ராகு மாறினதுலேருந்து ராகு கேது பயிற்சியிலேருந்து ராகு 6ல் வருது என்பது மிகப்பெரிய தனயோகத்தை. காரணம் என்றால் ராகு வந்து கிங்கு. அவன் வந்து மெட்டீரியல் பிளானெட்டு. மெட்டீரியல் அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு வல்லவரான கிடையாது, நிற்கிறான ஆள் இல்லை. கேது ஞானக்கா இருக்கிற அதாவது கேது ஞானி, ராகு போகி. இந்த இந்த ரெண்டும் அப்போ குரு ராகு கேத்தோட சம்பந்தப்படும் போது யோகி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. குரு சனி வீட்டில் வந்து சன்னியாசி, அதாவது குரு சனி சம்பந்தப்பட்டால் சன்னியாசி யோகத்தை தருகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல ஒரு உபன்யாசகராக வருவார். நிறைய விஷயங்கள். குரு புதன் பார்வைப்பட்டால், அல்ல வாக்குஸ்தானத்துல குரு பார்வைப்பட்டால், குரு பார்வை வந்து வாக்குஸ்தானத்தில் பட்டாலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உபன்யாசகராக மாறி விடுவார். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் நமக்கு ஜாதகத்தில் இருக்கு. ஆகிய இப்போ கன்னிராசினர்களுக்கு நமக்கு தொழில்ஸ்தானத்திலேருந்து குரு பகவான் அமர்ந்து கொண்டு, ஏன்னா அவர் இருக்கின்ற இடம் நமக்கு அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. இருக்கின்ற இடம் பாலனு கிடையாது கேந்திரத்தில் குரு. ஏன்னா பாவி ஏற்கனவே நமக்கு அவர் 10ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல லாபத்தில் இருந்த எதிர்பாராத தனயோகம் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை 10ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு பார்வைகள் மூலமாக மகத்தான யோகத்தை அள்ளி தருகிறார். அடுத்து வந்து நமக்கு அவரை விரயத்தில் கேத்து வர்றதுனால, ஏன்னா ஜென்ம கேத்துவாக இருந்து படாத பாடுபட்டி வச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜென்ம சேத்தனா காலு பிடிச்ச பாம்பு மாதிரி 1.5 ஆண்டா பயங்கர கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்றது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கேத்து ஜென்மத்தில் இருக்கும்போது, இப்போ சிம்மத்தில் இருக்குது, சிம்மத்தை காலெலாம் ஆட்டி படைச்சிடும். கேத்து ஜென்மத்தில் இருக்கும்போது நம்ம எந்த காரியம், ஏதாவது கேத்தானாவே ஹெட்லெஸ் பிளானெட்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு மூளை இல்லாத வேலைகள் எல்லாம் செய்ய வைக்கும். அது மாதிரி எந்த வேலைகளுக்கும் போகாத ஒரு வேலைகளை கரெக்டான ஒரு பாதையை தெளிவில்லாத ஒரு பாதை இல்லாத ஒரு பயணம் மாதிரி கேத்து கொண்டு போயிடும். அதனால தான் என்னன்னா, இப்போ கேத்து வந்து விரயத்துக்கு போகிறதுனால ஞானம் கொடுப்பான். 12க்கு போகிறதுனால ஐனசேகம் மோட்சஸ்தானத்துக்கு 12ஆம் வீட்டுக்கு போகிறதுனால ஞானம் கொடுப்பான், அறிவு கொடுப்பான், அறிவாற்றல் கொடுப்பான். அதன் மூலமாக மிகப்பெரிய உயர்வு என்பது கிடைக்கும் வாழ்க்கையில் கன்னிராசினர்களுக்கு. ஆக இப்போ நமக்கு 4ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல ராகு மகாதனயோகம், 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் பார்க்கிறது. சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் வரும். இளைய சகோதரர்கள் வழியே சில சமயத்தில் சகோதரர்களுக்கு வண்டி வாகன விபத்துகள் நேரிடலாம். ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு 11 சூரியன் வந்து நமக்கு சிம்மத்துக்கு 12க்கு வருகிறார் தன்னோட ஆட்சி பலத்துக்கு. ஆக ஆவணி மாதத்தில் நமக்கு விசேஷமான யோகத்தை தரக்கூடியது என்ன ஆகஸ்ட் மாதத்துலன்னு சொன்னால், நமக்கு வந்து 2ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது என்பது, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறது. 6ல் இருக்கின்ற ராகு யோகம், 7ல் இருக்கின்ற பாவி நமக்கு யோகாதிபதி 5 கூடி சனி பகவான் 7ல் இருக்கிறது யோகம்தான். கன்னிராசினர்களுக்கு திருமண பாக்கியம், குடும்ப ஸ்தானத்தில் பார்க்கறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், காது குத்து முதல்ல கல்யாண காட்சி வரை நடப்பிடும். நல்ல அதிருஷ்டமான அமைப்பு என்பது குரு பார்வைகள் மூலம் சுபிக்ஷம் அடையும். ராசிக்கு தனாதிபதி பாக்கியாதிபதி 2 9 கூடையவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். மிகப்பெரிய நன்மை தரும். சுக்கிரன்னா சகல போகங்களை எளிதாக தரக்கூடிய கிரகம் அல்லவா. கஷ்டப்படாமல் ஒருத்தரை உயிர் அடைகிறார் என்றால் அவர் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்குது. நாமளே ஜென்ரலாக ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்போது நம்ம என்ன அவனுக்கு சுக்கிரதசை அடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் சுக்கிரன் பலமாக இருந்தால் எளிதாக அதனால தான் சினி ஃபீல்டு இதெல்லாம் திடீர்னு பெரிய ஆள் ஆகிறது, பணம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி பணம் இழக்கிறது என்பது அதுலேயே நடக்கும். ஏன்னா சூரியன் அகலக்கால் வைப்பான். அதனால் நிறைய சினி ஃபீல்டில் உள்ளவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒரு 2-3 படம் நல்லா ஹிட் ஆனதும் சொந்தமாக ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு அதுக்கப்புறம் பல படங்கள் எடுத்து ஒன்றும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஆகி போய் நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா. பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம்
பாகவதாரு, இந்த மகாநடி சாவித்ரி, இவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி அவங்க சுக்கிரன் வீழ்ச்சி அடைகிறது காரணம் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிரன் வலிவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு யோகம் அந்த தசாபுக்திகள் நடக்கும்போது அந்த யோகம் என்பது கொடுக்கும். அந்த தசாபுக்திகள் யோக தசாபுக்திகள் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வளர்ச்சி தராது, நீ கீழே கொண்டு போயிடும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே யோகம் என்பது இருக்கிறது ஒரு பட்சம், யோக பங்கம் என்பது நீங்கள் பார்க்கணும். மெயின் யோகம் கிடையாது. யோகம்னு அறிவிக்கிறதுக்கு சிம்மாசனத்தில் உட்கார வச்சிரும், அதுக்கப்புறம் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடும். எது முக்கியம்னா நமக்கு சிம்மாசனத்தில் உட்கார வைக்காமல் இருந்தால் கூட நம்ம மீடியமாக இருந்துட்டு போயிடலாம். நடுத்தெருவு கொண்டு வரதுல சிக்கலாகி போயிடும். அதெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாகி அதுக்கப்புறம் நல்ல வாழ்ந்து கெட்டு போகிறது என்பது மிக கொடுமை அல்லவா? ஏன்னா அதனால தான் என்னன்னா அது சுக்கினுடைய பலம் பொறுத்து தான் அமையும். நம்ம சுக்கினை ரொம்ப விசேஷமாக பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் சுக்கக்காரக்கிற ஒரு மனிதனை சுக்கப்பட வேண்டும் என்றால் சுக்கிரம் பலமாக இருக்க வேண்டும். சுக்கிரம் பலமாக இல்லாவிட்டால் சுகப்பட விடாது ஜாதகன்னு. அதுக்குண்டாகின சில பரிகாரங்கள், எல்லா பரிகாரங்கள் உண்டு. அதாவது நிறைய பேர் என்னன்னா நமக்கு இது விதி தானே, கர்ம தானே, நாம் அனுபவிச்சே ஆக வேண்டுமனே. அப்படி கிடையாது. கர்மத்தினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அல்லவா பரிகாரங்கள் மூலமாக. தசரத மன்னருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் புத்திரகாமேஷ்டி விரதத்தால் பகவானே அவர் புத்திரனாக பிறந்திருக்கிறார் இல்லையா, ராமர். ஸோ அது புத்திரகாமேஷ்டி விரதம் என்பது பரிகார முறை அல்லவா. ஆக தெய்வங்களே பரிகாரங்களை மேற்கொண்டு தான் பிறந்திருக்காங்க. அதனால தான் சில சமயத்தில் முனிவர்களே அல்லது சித்தர்களே ஞானிகளே மகான்களே கடவுள் அவதாரங்களை கூட இந்தந்த இடத்துக்கு போய் நீ இந்த பிரம்மஹத்தி தோஷம், நீ இந்த இடத்துக்கு போய் மகாலிங்க சுவாமினை வழிபட்டு அப்போ தான் உனக்கு இதாகும். மன்னாதி மன்னர்கள் கூட அப்படி தான் போய் நீங்கள் திருப்பதி வெங்கடமுடையானை நீ தரிசனம் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் கனவுல நீ என்ன பாரு, அப்போ தான் உனக்கு தோஷம் விலகும். ஏன்னா அது யோகியனாக இருந்தால் அவர் கனவுல சொல்கிறாரு, யோகியன் இல்லாவிட்டால் சொல்லாது. யோகியனா இருந்து பூர்வ புண்ணியம் இருந்தால் பகவானை கனவுல நீ அந்த தரிசனம் பண்ணிக்குள் இந்த தோஷத்துல நீ அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற. இல்லை பரம பக்தனா இருந்திருப்பான், சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும், அப்போ பகவான் இடத்துல வேண்டுதல் வைப்பான். பகவான் தன்னுடைய பக்தனுடைய கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அந்த பரிகார முறைகள் கனவுல சொல்லுவார்கள். இந்த மாதிரி எல்லாம் இது உண்மையா நடக்கக்கூடிய விஷயங்கள். நமக்கு தெரியலன்றதுக்காக எதுவும் இல்லாமல் இருக்காது இல்லையா. ஆக எதுவும் தெரியாது நமக்கு. இப்போ நாளை என்றது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது இல்லையா. மனிதன் நாளை என்றதே அவர் கையில் இல்லை. ஸோ இன்று என்றது நடந்து கூட, அதாவது இந்த 3 காலம் என்பது தான் முக்காலம். அதாவது நேற்று என்பது இன்று, நாளை இதுதான். நேற்று என்பது கடந்த காலம், இன்று என்றது ப்ரெசன்ட் டென்ஸு, நாளை என்பது ஃபியூச்சர். ஆக இந்த ப்ரெசன்ட் என்றது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். அதாக நிகழ்காலம் என்றது மட்டும்தான் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். கடந்த காலம் நீங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கீங்க, தெரிஞ்சிடும். எதிர்காலம் என்பது தெரியவே தெரியாது. அது யாரிடம் இருக்கிறது என்றால் கிரகங்கள் கையில் இருக்கிறது. கிரகங்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படி என்றால் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் இருக்கிறாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் மேற்கொண்டால் போதுமானது, எல்லா கஷ்டங்களும் குறையும். பக்தி மார்க்கத்தில் இல்லை நான் ஒரு இதாக இருக்கிறேன், இருந்தாலும் நான் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்னா அது அந்த ஞானம் நமக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா மனிதன் இப்போ நம்ம மனித பிறவி என்பது பெற்றக்கரியுது. ஔவையார் சொன்னது போலே அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, ஆனால் மனித தன்மையோடு வாழ்கிறது இன்னும் அரிது. அதனால்தான் என்னன்னா நம்ம கை கால்கள் இருக்கிறதுனால தான் மனுஷன் ஆக மாட்டான். ஏன்னா பசுத்தன்மை நிறைய இருக்கும் மனிதனிடத்துல. அதனால தான் மனித தன்மைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் இப்போ 100 பேரில் நமக்கு மனித தன்மைக்கு வரக்கூடியவங்க. மனித தன்மை என்னங்க அப்படின்னா இறைத்தன்மை, மனித தன்மை, மாமனித தன்மை, இதெல்லாம் தன்மைகள் என்றது பொறுத்து தான். அப்போது மனித தன்மை என்றால் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல், மற்றவர்களுக்கு எந்த விதமான கெடுதல் செய்யாமல், சகல ஜீவராசிகள் மேலே ஒரு அன்பு செலுத்துதல் என்ற ஜீவ காருண்யம் என்று வள்ளலார் சொன்ன சித்தாந்தத்தை போலே எல்லா உயிரினங்கள்லாம் ஆத்மா இருக்கிறது என்ற ஒவ்வொரு ஜீவனையும் ஆத்மாக தரிசிக்கக்கூடிய ஒரு பரமாத்மமான ஒரு பாவனை உங்கள் மனதில் வரும்போது அது மனித தன்மையாகிவிடும். ஆக மனித தன்மைக்கு நீங்கள் வந்துவிட்டால் ஆத்ம ஞானம் என்றது நீங்கள் எளிதாக பெறலாம். இதுதான் உண்மையான விஷயம். இதுக்கு நமக்கு சாதனை என்பது அவசியம். இதுக்கு சாதனை என்பது நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த ஜென்மத்திலேயே தொடர்ந்து சாதனைகளை பண்ணி நல்ல நிலை இடையில. ஏன்னா எது கற்றுக்கிட்டாலும் அது உங்களுக்கு இப்போ சின்ன வயசுல நீங்கள் சைக்கிள் கற்றுட்டுருக்கேள், அப்புறம் பெருசானதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட முடியுது இல்லையா. அடுத்த பிறவிலையும்
அதே மாதிரி நீங்கள் என்னென்ன யோகம் அபியாசம் பண்ணியிருக்கிறீர்களோ அந்த யோகம் அப்படியே கண்டினியூ ஆகும். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போலே. அதனால தான் நீங்கள் எது பண்ணாலும், பூஜை பண்ணாலும், வழிபாடு பண்ணாலும், சென்ற பிறவியிலும் நீங்கள் பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் ஈடுபட்டாலும் அது எதுவும் வீணாகாது. அதனால தான் என்றென்றும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த பக்தி மார்க்கத்துலேருந்து அந்த கர்மயோகத்திலேருந்து ஞான மார்க்கத்துக்கு வருவா. ஞான மார்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் யாருன்றது புரியும். அப்போ ஆத்ம தரிசனத்தை தேடக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது ஏற்படும். அதுதான் ஆத்ம ஞானம் என்பது. ஆத்ம ஞானம் நமக்கு கிடைத்ததுக்கு பிறகு இறைவன் அடையிறது என்பது எளிதாகும். யாக இந்த பொறுத்தவரை கன்னிராசனம்ல பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் நாம் கன்னிராசனம்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடியதாக பைக்கும் சந்தோஷமாக நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்களை பெற்றுக்கொண்டு, ஏன்னா நிறைய பேருக்கு வேலைகள் பிரச்சனைகள் இருக்கிறது. வேலைகள் ஆகஸ்ட் மாதத்தில் கிடைச்சிடும். உத்தியோகத்தில் உயர்வு, எதிர்பாராத தனவரவு, வண்டி வாகனங்கள் வாங்குறது போன்ற பல நன்மைகள் நடக்கும். சர்வேஜனா சுக்கினோ பவந்து.